என்னோட ஸ்டைலில் ஒரு ஸ்பெஷல் மசாலாவோட சோயா சங்க்ஸ் பிரியாணி ஒன்று செஞ்சுடுவோமா. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பிரியாணி இலை, கல்பாசி, தினா ஸ்லைஸ் பண்ண ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பெஷல் மசாலா என்னென்னா 2 காஷ்மீரி சில்லி ஊற வச்சது, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துருங்க. மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம வேறு எந்த மசாலாவுமே யூஸ் பண்ணல, இது மட்டும்தான் பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அப்புறமா இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தக்காளி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சோயா சங்க்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ சோயா சங்க்ஸ் உள்ளே சேர்த்து அதுவும் நல்லா மசாலாலாம் சோயா சங்க்ஸில் கோட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா ரைஸ், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பிரியாணி ரெடி. புரட்டாசி மாதம் வருது, மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.